பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட துறைமுக ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றது. துறைமுக அதிகார சபையின் கூட்டுறவு வங்கி இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. துறைமுகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் திறமையான பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக இவ்வாறான புலமை பரிசில் வழங்கப்படுகின்றது. இங்கே விசேட விடயம் ஒன்று உள்ளது. இது 16 மில்லியன் ரூபாய் தரகு பணம் உள்ளதல்லவா? அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனை அதிகாரிகள் பெற்றுக்கொள்ளாமல் மாணவர்களின் நலனுக்காக செலவு செய்துள்ளனர். உங்களுக்கு புரிகின்றதா? கடந்த 2023ஆம் ஆண்டு பல்வேறு பரிசுகளை வழங்கினோம். அது மாத்திரமின்றி வருட இறுதியில் மாணவர்களின் வங்கி கணக்கிற்கு பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. 162 லட்சம் ரூபாய் தரகு பணமாக கிடைக்கப்பட்டது. 1000 ரூபாய் வவுச்சருக்கு 250 ரூபாய் கிடைக்கும். எனினும் இதனை யாரேனும் ஒருவரின் வங்கி கணக்கில் வைப்பிலிட்டிருக்க முடியும். எமது தரகு பணமே இது. எனவே இதனையே நாட்டிற்கு செய்ய வேண்டியுள்ளது. துறைமுக கூட்டுறவு வங்கியைப் போலவே நாட்டினையும் செய்ய வேண்டியுள்ளது. இலங்கையின் துறைமுகத்தினை விருத்தி செய்வதற்கு லஞ்சம் மற்றும் ஊழலே மோசடிகள் பாரிய தடையாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். எமது துறைமுகத்தினை பாதுகாப்பது போல துறைமுகத்தினை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இது போன்ற உதாரணங்கள் தொடர வேண்டும். தற்போது எமக்கு நல்ல ஒரு செய்தி உள்ளது. அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பின்னர் கடன் தரவரிசை தொடர்பில் அறிவிக்கும் ஃபிட்ச் ரேட்டிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் வங்குரோத்து நிலையிலிருந்து டியிலிருந்து C+ நிலைக்கு மாற்றவும் தயாராக இருப்பதாக உலக கடன் தர நிர்ணய முகவர் நிறுவனங்கள் இன்று தெரிவிக்கின்றன. மறுபுறம் ஒரு நாடாக தலை தூக்க தொடங்கியுள்ளது ஒரு நல்ல செய்தி. සුභාරංචියක් අපි රටක් වශයෙන් චුට්ටක් ඔලුස්සන්න පටන් අරන් තියෙනවා කියලා ලෝකෙන් පිළිගන්නේ.